வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 18 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக புயல் நிவாரணம் ரூபாய் 6000 விநியோகம் அப்படின்னு இருக்கா. சென்னையில் மிக்ஜம் புயல் பாதிக்கப்பட்டுச்சா. மிக்ஜம்னு பேர் வச்ச நாடு மியான்மர். அப்போது அந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் தான் போட்டிருக்காங்க. உள்ளே நமக்கு எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர் திட்டம் கோவையில் இன்று தொடக்கம் இருக்கா. அப்போ எங்கே தொடங்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டம்? கோயம்புத்தூரில் தொடங்கினாங்க. சரியா. மக்களுடன் முதல்வர் திட்டம்னா நேரடியாக ஒரு 13 துறைகள் இருக்குது. நேரடியாகவே நம்ம போய் மனு கொடுக்கலாம், அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்க. சரிதான், மக்களுடன் முதல்வர் திட்டம். அடுத்ததான் இங்கே இருக்கா, சென்னையை அச்சுறுத்தும் மீலியாய்டோசிஸ் தொற்று அப்படின்னு இருக்கா. தொற்றோட பேர் மீலியாய்டோசிஸ் தொற்று. சரியா, மீலியாய்டோசிஸ் தொற்று. இது எதுக்கான மழை காலங்களில் இந்த தொற்று பரவுது. இது ஒரு பாக்டீரியா தொற்று. சரியா, பர்கோல்டேரியா சியூட்டோமேய் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக பரவுது. சரியா, பர்கோல்டேரியா சியூட்டோமேய் கரெக்டாக எழுதிக்கங்க. பர்கோல்டேரியா சியூட்டோமேய் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக பரவுது. மாசடைந்த தண்ணீர் மூலமாக பரவுது இந்த தொற்று. டிசீஸ் படிப்போம். ஸோ அந்த ரீசண்டாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நியூஸ் பேப்பரில் வந்து டிசீஸ் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, அதனால சொல்கிறோம். மீலியாய்டோசிஸ் தொற்று இது பாக்டீரியா தொற்று. பர்கோல்டேரியா சியூட்டோமேய் அதான் அந்த பாக்டீரியாவோட பெயர். சரியா, முக்கியம் எழுதிக்கங்க. அடுத்ததாக தரவு அறிவியலும் தேர்தல் முடிவுகளும் இருக்கா. இதில் இது மட்டும் போதும், உள்ள தேவையில்லை. டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கா, அது தமிழில் மட்டும் பார்த்துக்கோங்க. தரவு பகுப்பாய்வு. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் தமிழில் தரவு பகுப்பாய்வு. சரியா. அடுத்ததாக நாய்க்கடி அச்சம் இருக்கா, அதில் ரேபிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தான், அது விலங்குகள்கிட்டருந்து மனிதருக்கு பரவும். அடுத்து மாற்றம் தேவைதான் அப்படின்னு இருக்கா. தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இது கொண்டு வந்தாங்க. NCERTயோட அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதோட சுருக்கம் தான் NCERT. சரியா. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட குழு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழு. அடுத்து ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அமலானது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 2017 ஆண்டு ஜூலை 1 அமல்படுத்தணும் ஜிஎஸ்டியை. சரியா. அடுத்ததாக விஷ்ணுதேவ் சாய் இருக்கார். அவர் எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா சத்தீஸ்கரோட முதலமைச்சர். கொஞ்சம் முக்கியம், புதிய முதல்வர்கள்லாம் கொஞ்சம் முக்கியம். கேரளத்தில் புதிய வகை கரோனா தொற்று அச்சப்பட தேவையில்லை இருக்கா. கரோனா தொற்றோட பேர் வந்து JN1. சரியா, JN1 PA 2.86 வகை கரோனாவோட திரிபு தான் இது. சரியா, பெயர் கேட்டால் JN1 மட்டும் எழுதுங்க போதும். PA 2.86 வகை கரோனாவோட திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தாமிரவருணி உபரி நீர் பற்றி கொடுத்துருக்காங்களா. இதில் கருமேனியாறு நம்பியாறு திட்ட சோதனை ஓட்டம் அது எது சம்மந்தமானதுன்னா தாமிரவருணி உபரி நீரை தென் மாவட்டங்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு போகிறது அந்த திட்டத்தோட நோக்கம். சரியா, என்ன திட்டம்னா கருமேனியாறு நம்பியாறு திட்டம். அது தாமிரபரணியில் எக்ஸ்ட்ராவாக இருக்க நீரை தென் மாவட்டங்கள் வறட்சி பகுதிகளுக்கு கொண்டுட்டு போகிற திட்டம். சரியா, அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்திய பொருளாதாரம் 3ஆம் இடம் எட்டும் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களே. இதில் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இதில் சூரத் வர்த்தக மைய கட்டடத்தை திறந்து வச்சுருக்காங்க. சரியா, சூரத் வர்த்தக மைய கட்டடம் இது உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக வளாகம் அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளது. இது முக்கியம். வேர்ல்டுலே பெருசு அலுவலக வளாகம் சூரத்தில் இருக்குது, அதனால் இது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பெருசு எது அலுவலக வளாகம் எது ரொம்ப பெருசு அப்படின்னா அமெரிக்காவில் பென்டகன் இருக்குல்ல, பாதுகாப்புத்துறை தலைமையகம்
பென்டகன் அதுதான் இதுக்கு முன்னாடி பெருசு. இப்போது இந்த சூரத்தில் திறந்துருக்குது அதை விட ரொம்ப பெருசு. சரியா, அதனால் அந்த நியூஸ் அது பார்க்கணும். சூரத் வைர வர்த்தக மையம் அதோட பெயர். அது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் பற்றி பேசியிருக்கார் பிரதமர் அவர்கள். 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம். சரியா, தூய்மை இந்தியா திட்டம் பற்றி உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டம்னா ஸ்வச் பாரத், அதுவும் 2014 தொடங்கப்பட்ட திட்டம் தான். அடுத்ததாக பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்களா, அந்த குற்றவாளிகள் மீது யுஏபிஏ ஐபிசி சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. யுஏபிஏ 1967 கொண்டு வரப்பட்ட சட்டம், ஐபிசி 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். அடுத்து அமைதியை சீர்குலைக்க ஆளுநர் முயற்சி அப்படின்னு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளாவோட ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான், அது பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணை இருக்கா, இது முக்கியம். ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஏவுகணை இந்தியாவோட ஏவுகணை ஆகாஷ். அப்போ டிஆர்டிஓ சோதனை. இப்போ டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது 1958ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அமைப்பு. அந்த 58 முக்கியம் பார்த்துக்கோங்க. 1958. சரி, இது என்ன ஆய்வு அப்படின்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் வானில் இருக்க 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் ஆகாஷ் ஏவுகணை. அதுவும் சோதனை பண்ணி பார்த்தாங்க. சரியா, இப்போ உலகிலேயே முதல் முறையாக இப்படி சோதனை பண்ண நாடு இந்தியா தான். சரியா, இதில் அஸ்திர சக்தி அப்படிங்கிற ட்ரைனிங் அப்போது இதை பண்ணாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, அஸ்திர சக்தி அது ட்ரைனிங். ஆகாஷ் தான் ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்தது பிரம்மாஸ் இருக்கா, பிரம்மாஸ் ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் தயாரித்தது தான் பிரம்மோஸ் ஏவுகணை. அது முக்கியம். இந்தியா ரஷ்யாங்கிறது முக்கியம். அடுத்ததான் விஷ்ணுதேவ் சாய் கொடுத்துருக்காங்களா, சத்தீஸ்கரோட முதலமைச்சர். முதன்மை ஏர் மார்ஷல் விஆர் சௌத்ரி அவர்கள், அதுவும் முக்கியம்தான், பார்க்கணும். அடுத்ததான் விளையாட்டு செய்திகள் இருக்கா, இதில் ராம்குமார் ராமநாதன் இருக்காங்களா, அவர் டென்னிஸு தமிழ்நாட்டு பிளேயரு. சரியா, டென்னிஸு, அதாவது அவர் பெயர் ரொம்ப முக்கியம், டென்னிஸோடு தொடர்புடையவர்னு போட்டுருங்க. குகேஷ் அர்ஜுன் எர்கேஷ் இருக்காங்களா, அவங்க செஸ்ஸு இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்ததான் துபாய் சர்வதேச மைதானத்தில் அந்த அண்டர் 19 ஆசிய ஆடவர் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அதில் பங்களாதேஷ் கப் எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா, பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்கு. அது காசி தமிழ் சங்கமம் பற்றி கொடுத்துருக்காங்களா, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் இந்த நிகழ்வு நடக்குது. சரியா, அடுத்ததாக இங்கே வேகமாக நிரம்பும் அணைகள் இருக்கா, இதில் கடனா நதி அணை இருக்கா, தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. மாவட்டம் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இங்கே குற்றாலம் இருக்கா, இங்கே இருக்குது, தென்காசி மாவட்டத்தில் இருக்குது, அதுவும் முக்கியம். சரியா, இப்போ அந்த செய்தித்தாள் வாசிப்பது நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.